தேனி மாவட்டத்தில் விடியா திமுக அரசு முறையான வடிகால் தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளாததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தேனி மாவட்டத்தில் பெய்த மழையால் தேனி பழைய பேருந்து நிலையம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் நிரம்பி மழை நீருடன் சேர்ந்து கழிவுநீரும் துர்நாற்றத்துடன் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன போட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். திராவிட மாடல் திமுக அரசு நிர்வாக திறமையில்லாத அரசாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே திமுக நிர்வாகியின் தூண்டுதலின் பேரில் புறம்போக்கு விவசாய நிலத்தை மீட்பதாக கூறி பயிர்களை அரசு அதிகாரிகள் சேதப்படுத்தியதாக விவசாயி குற்றஞ்சாட்டியுள்ளார். பொன்னப்பன் என்பவர் சாலை பணிக்காக 50 சென்ட் நிலத்தை அரசுக்கு கொடுத்ததற்கு ஈடாக 25 சென்ட் புறம்போக்கு நிலத்தை அரசு அதிகாரிகள் வழங்கினர். இந்நிலையில் முன்னாள் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மதிவாணன் தூண்டுதலின் பேரில் பொன்னப்பன் நிலத்தை ஆக்கிரமிப்பு என கூறி மீட்பதற்காக அளவீடு என்ற பெயரில் அரசு அதிகாரிகள் பயிர்களை சேதப்படுத்தியது விவசாயிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பகுதியில் கோடை மழை மற்றும் கடும் வெயிலால் முந்திரி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். காடாம்புலியூர், செம்மேடு, விசூர், நடுவீரப்பட்டு, சாத்திப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் முந்திரி விவசாயம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடும் வெயிலாலும் கோடை மழையாலும் முந்திரி பூக்கள் கருகி விழுவதால் விளைச்சல் பெரிய அளவில் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு உரிய இழப்பீடு வழங்க விடிய அரசிற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்க பண்ருட்டி பாத்தீங்கன்னா முந்திரி பலா அது மட்டும்தான் இங்க ஃபுல்லாவே இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பலாவும் சீசன் ஒண்ணும் இல்ல, முந்திரியிலயும் வந்து இதே மாதிரி மழை பெஞ்சு காயெல்லாம் கருகிடுது. அதனால எங்க வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. அதனால நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால கவர்மெண்ட் ஆபீசர் எல்லாம் இதை பார்வையிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இழப்பீடு கொடுத்தா எங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். நாங்க இந்த முந்திரியும் நம்பிதான் இருக்கோம். அதனால கவர்மெண்ட் எதை பண்ணலாம் நாங்க பண்ண எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மின் மோட்டாரை தலையில் வைத்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி டெல்டா பகுதியில் மின் இணைப்பு கேட்டு 2 லட்சம் விவசாயிகள் காத்திருப்பதாகவும் மனு அளித்த 15 நாட்களுக்குள் விவசாய நிலங்களுக்கு ஸ்டாலின் அரசு மின் இணைப்புகள் வழங்க வேண்டும் என்றும் மும்முனை மின்சாரம் வழங்க வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் கோஷங்களை எழுப்பினர். விடிய ஆட்சி என்பது விவசாயிகளை வஞ்சிக்கும் ஆட்சியாக இருப்பதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். தமிழக அரசே காத்திருக்கும் விவசாயிகளுக்கு புதிய மின் இணைப்பை உடனே வழங்கு. 2 லட்சம் விவசாயிகளுக்கு புதிய விவசாய மின் இணைப்புகளுக்காக தொடர்ந்து காத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு புதிய மின் இணைப்பு வழங்குவது குறித்து இதுவரை எந்த ஒரு அறிவிப்பையும் சட்டசபையில் அறிவிக்காமல் இருப்பது உழவர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் 1 மணி நேரம் பெய்த மழைக்கே ரயில்வே தரைப்பாலத்தில் வெள்ளம் ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். வள்ளியூர் ரயில்வே தரைப்பாலத்தில் அடைப்பு ஏற்பட்டதால் பாலத்தில் தண்ணீர் தேங்கி நின்றது. இதனால் திருச்செந்தூர், ராதாபுரம் பகுதிகளுக்கு சென்ற வாகனங்கள் மற்றும் கல்லூரி முடிந்து செல்லும் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கின. இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் தற்காலிக பேருந்து நிலையத்தில் மின் விளக்குகள் எரியாமல் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். திருவேங்கடம் சாலையில் உள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் திருடர்களுக்கு சாதகமாக இருக்கும் வகையில் பெரும்பாலான நாட்கள் மின் விளக்குகள் எரியாமல் இருள் மூழ்கி காணப்படுகிறது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் மின்வாரியத்தில் பலமுறை புகார் அளித்தும் ஒரு பயனும் இல்லை என பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மீனவர் குறைதீர்க்கும் கூட்டத்தில் ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். வரும் 14ஆம் தேதி முதல் விசைப்படகு மீனவர்களுக்கு தடைக்காலம் துவங்க உள்ளதால் அப்போது மீனவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை 15,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும், தமிழக கடல் பகுதிகளில் கேரள மீனவர்கள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடிப்பதை தடுத்து நிறுத்த மீனவர்கள் அடங்கிய கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே பள்ளி மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஆசிரியை மற்றும் 4 மாணவர்கள் காயமடைந்தனர். செட்டிமண்டபம் பைபாஸ் சாலையில் செயல்படும் தனியார் பள்ளியில் கட்டிடத்தை புனரமைக்கும் பணி நடைபெறும் நிலையில் 8ஆம் வகுப்பு பள்ளி அறையின் மேற்கூரை காரை இடைந்து விழுந்து 4 மாணவர்கள் ஒரு ஆசிரியை காயமடைந்தனர். இதை அறிந்த பொதுமக்கள் பள்ளி நாட்களில் புனரமைப்பு பணியினை மேற்கொள்ளாமல் விடுமுறை நாட்களில் வேலை நடைபெற்றிருந்தால் இத்தகைய அசம்பாவிதத்தை தவிர்த்திருக்கலாம் என்றும் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் பள்ளிக்கல்வித்துறையினர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்றும் கேள்வி எழுப்புகின்றனர்.